நம்மளோட உடலானது எண்ணற்ற ஆச்சரியங்களை உள்ளடக்கி இருக்குங்க. நம்மளோட உடலை இயக்குற இயங்கு சக்தியோட ஆற்றல் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குங்க. உடலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னைக்குமே மனுஷனுக்கு சலிப்பே ஆனது கிடையாதுங்க. ஆத்மா, உடல், மனமானது உடம்புல இருக்கிற 7 சக்கரத்தோட ஆற்றல்ல இயங்கிட்டு இருக்குங்க. நம்மளோட முதுகு தண்டுவாடத்துல ஆரம்பிச்சு உச்சந்தலை வரைக்கும் இந்த 7 சக்கரமும் அமைந்திருக்குங்க. நம்ம உயிர் வாழ்வதற்கும் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கும் இந்த 7 சக்கரமும் முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 7 சக்கரங்கள்ல ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டா நம்மளோட உடல்ல நோய்கள் வர்றதா சொல்றாங்க. மனோ தத்துவ பயிற்சிகள், யோகாக்கள், தியான பயிற்சிகள்ல ஈடுபடுறது மூலமா இந்த சக்கராக்களை நம்ம கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. இந்த நம்பிக்கையானது இந்துத்துவம் மற்றும் புத்த மதத்தினர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு நம்பப்படுதுங்க. சரி, இனி நம்ம அந்த 7 சக்கரத்தோட பெயர்களையும் அதோட பயன்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். மூலாதார சக்கரம் நமது உடல்ல முதுகு வடத்திற்கு அருகில் இருக்கிறது தாங்க இந்த மூலாதார சக்கரம். இத ஆங்கிலத்துல ரூட் சக்கரம் கூட சொல்லுவாங்க. நமது உடலையும் மனதையும் உயிரையும் நம்ம பூமியோட இணைக்கிறது இந்த சக்கரத்தோட வேலை. பூமியிலிருந்து ஆற்றலை பெற்று உடலுக்கு அனுப்ப இந்த சக்கரம் உதவியா இருக்குங்க. உடலுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்குறதுக்கு இந்த மூலாதார சக்கரம் உதவியா இருக்குங்க. மூலாதார சக்கரத்தின் சுழற்சியில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உடல் சோர்வு, உடல் வலிமை இல்லாம போவது போன்ற பல பிரச்சனைகள் உருவாக்குங்க. 4 இதழ்கள் கொண்ட சிவப்பு நிற தாமரை தான் இந்த மூலாதார சக்கரத்தின் குறியீடா குறிப்பிடுறாங்க. சுவாதிஷ்டானம் சக்கரம் நமது உடலில் உள்ள வயிற்று பகுதியின் தொப்புளுக்கு சற்று கீழே உள்ள சக்கரம் தாங்க இந்த சுவாதிஷ்டான சக்கரம். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் மனித உணர்வுகளை கட்டுப்படுத்தவும் இந்த சக்கரம் உதவியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய சுரபியாகவும் இந்த சக்கரம் செயல்படுதுங்க. இந்த சக்கரத்துக்கு சேகரம் சக்கரம் ஆங்கிலத்தில் குறிப்பிடுவாங்க. திருமணமானவங்கள இந்த சக்கரத்தை தூண்டுவதற்கான யோகாசனங்களையும் தியானங்களையும் செஞ்சுக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. இந்த சக்கரத்தின் சுழற்சி தடைபட்டால் சிறுநீரக பிரச்சனை, அஜீரண கோளாறு மற்றும் குழந்தையின்மை பிரச்சனைகள் உண்டாகும்னு நம்பப்படுதுங்க. 6 இதழ் கொண்ட ஆரஞ்சு நிற தாமரையை இந்த சக்கரத்துக்கு குறியீடாக குறிப்பிடுறாங்க. மணிப்பூரக சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு மேலே வயிற்றின் தொப்புளுக்கு சற்று மேலே அமைந்துள்ள சக்கரம் தான் மணிப்பூரக சக்கரம். இந்த சக்கரத்தை சோலார் பிளக்ஸஸ் என்றும் அழைப்பார்கள். இந்த சக்கரம் உடலோட மையமாக கருதப்படுதுங்க. உடல் இயக்க சக்தியை உடல் முழுக்க விநியோகிக்க இந்த சக்கரம் உதவியா இருக்குங்க. கணையம், இரைப்பை, கல்லீரல், பித்தப்பை ஆகிய உறுப்புகள் அனைத்தும் இந்த சக்கரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க. சுய ஒழுக்கம், தன்னம்பிக்கை, வெற்றியினை ஊக்குவிக்கும் சக்கரமா இது இருக்குங்க. உடல்ல நுண் உணர்வுகளை எல்லாத்தையும் இந்த சக்கரம் உருவாக்குதுங்க. மணிப்பூரக சக்கரத்தின் சுழற்சி தடைப்பட்டால் பய உணர்வுகள், பேனிக் அட்டாக்குகள், அடிக்கடி உடல் நோவு ஏற்படுது. 10 இதழ் கொண்ட மஞ்சள் நிற தாமரையை குறியீடாக குறிப்பிடுறாங்க. அநாகதம் சக்கரம் நமது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரம் தாங்க அநாகதம் சக்கரம். இந்த சக்கரத்தை இருதய சக்கரம்னு பல பேர் குறிப்பிடுவாங்க. காதல், அன்பு, நட்பு, பண்பு, உண்மை போன்ற உணர்வுகளை எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடிய சக்கரமா இந்த சக்கரம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தைமஸ் சுரபி இந்த சக்கரத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கிறதா சொல்றாங்க. இருதயம், நுரையீரல், ரத்த ஓட்டம், கல்லீரல் போன்ற உறுப்புகள் எல்லாமே இந்த சக்கரத்தின் கட்டுப்பாட்டுல தாங்க இருக்கு. அநாகதம் சக்கரத்தோட சுழற்சியில தடைப்பட்டதுன்னா இருதயம், நுரையீரல் சார்ந்த நோய்கள் வரக்கூடும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பய உணர்வுகள், பிறர் மீது கோபம், வாழ்க்கை மீது வெறுப்பு, சோகம் ஆகிய பல எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் உண்டாகும்னு சொல்றாங்க. 12 நிறம் கொண்ட பச்சை நிற தாமரையை இந்த சக்கரத்துக்கு குறியீடா குறிப்பிடுறாங்க. விசுதி சக்கரம் நம்மளோட தொண்டை பகுதியில இருக்கிற சக்கரம் தாங்க இந்த விசுதி சக்கரம். நம்மளோட பேச்சு ஆற்றலை கட்டுப்படுத்துறது இந்த சக்கரம் தாங்க. தைராய்டு சுரபி, குரல் வலை, மூச்சுக்குழல், உணவு குழல் போன்ற உறுப்புகள் எல்லாமே இந்த சக்கரத்தோட கட்டுப்பாட்டுல தாங்க இருக்கு. பேச்சு திறமை, பாடும் திறமை, அமைதியான மனச்சூழல்கள் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சக்கரம் தாங்க இது. இந்த சக்கரத்தின் சுழற்சி தடைப்பட்டால் தைராய்டு பிரச்சனைகள், காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் உருவாகும் என நம்பப்படுதுங்க. மேலும் பிறரிடம் நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாம தடைப்படுங்க. முக்கியமா கம்யூனிகேஷன் ஸ்கில், சோசியலா மத்தவங்க கூட பழகுற தன்மை எல்லாவற்றுக்குமே தடையாக இருக்குங்க. 18 இதழ்கள் கொண்ட நீல நிற தாமரையை இந்த சக்கரத்தோட குறியீடா குறிப்பிடுறாங்க. ஆக்ன சக்கரம் நம்மளோட நெற்றியோட மத்தியில இரு புருவங்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சக்கரம் தாங்க ஆக்ன சக்கரம். இந்த சக்கரத்தை நெற்றிக்கண், 3வது கண், 3rd ஐ போன்ற பெயர்கள்ல அழைக்கப்படுதுங்க. பிட்யூட்டரி சுரபி இந்த சக்கராவின் கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. நம்மளோட மூளை, கண், காது போன்ற உறுப்புகள் எல்லாம் இந்த சக்கராவோட கட்டுப்பாட்டுல தாங்க இருக்கு. நம்மளோட ஆழ் மனதோட ஆற்றலை வெளிப்படுத்தவும் அறிவு ஞானம் உருவாகவும் இந்த சக்கரம் உதவுதுங்க. இந்த ஆக்ன சக்கரம் முழுமையாக செயல்பட்டால் பல நுண் உணர்வுகளும்
டெலிபதி, இன்ட்ரூஷன் போன்ற உலக விதிமுறைகளுக்கு தாண்டி பல ஆற்றல்களையும் வெளிப்படுத்தும் என நம்பப்படுதுங்க. இந்த சக்கரத்தின் சுழற்சி தடைப்பட்டால் கண் காது நோய்கள், தூக்க பிரச்சனைகள், கல்வி கற்கும் திறனில் குறைபாடுகள் வரும் என குறிப்பிடுறாங்க. இரு இதழ்கள் கொண்ட இண்டிகோ நிற தாமரையை இந்த சக்கரத்தின் குறியீடாக குறிப்பிடுறாங்க. சகஸ்ரஹார சக்கரம் நமது உச்சந்தலையில அமைந்திருக்கிறது தாங்க இந்த சகஸ்ரஹார சக்கரம். ஆன்மீக சிந்தனைகளை உருவாக்கவும் பிரபஞ்ச ஆற்றலை நம்ம உடம்புக்கு கொண்டு வர்றதுக்கும் இந்த சக்கரம் உதவியா இருக்குங்க. நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களால இந்த சக்கரத்தை முழுமையா கட்டுப்படுத்த முடியாதுங்க. உலக ஆசைகள் அனைத்தையும் விடுத்த சித்த நிலையில் உள்ளவர்களால மட்டும்தான் இந்த சக்கரத்தை முழுமையா கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லப்படுதுங்க. இந்த சக்கரத்தின் மூலமா தான் பிரபஞ்ச ஞானத்தை அடைய முடியும்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையோட உண்மை பொருளை உணர்த்தவும் இந்த சக்கரத்தினாலதான் முடியும்னு சொல்றாங்க. இந்த சக்கரம் ஒருவருக்கு செயலில்லாம போச்சுன்னா மூளை சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்றாங்க. 1000 இதழ்கள் கொண்ட பர்பிள் மற்றும் வெள்ளை நிறம் கலந்த தாமரையை இந்த சக்கரத்திற்கு குறியீடாக குறிப்பிடுறாங்க. இந்த 7 சக்கரத்தோட சின்ன குறிப்பு தாங்க இந்த வீடியோ. 7 சக்கரத்தை பத்தி தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குங்க. பல பேர் அதை தெரிஞ்சுக்க முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிரைட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.